ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டெபியூட்டன்ட் டைரக்டர் ஷெரீஃப் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விவேக் மெர்வின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பாலாஜி சக்திவேல் அவர் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்காரு. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து அவருக்கு ஒய்ஃபாக வந்து அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55, 60 வயசு கிட்ட இருக்கும். ஸோ இவங்களுக்கு பசங்க யாருமே கிடையாது. இவங்க வந்து சின்ன வயசுல ஓடியாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஸோ இவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. 2 பேரும் ரொம்ப அன்பான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் இவங்க. ஸோ அப்போ வந்து பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல அவருக்கு தோணுது, நமக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும், கிராண்டா பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓடியாந்து கல்யாணம் பண்ணும்போதே நம்ம பெருசா கிராண்டா பண்ணல. நம்ம ஒய்ஃப்க்கு நிறைய ஆசை இருந்தது. இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணுன்றது. அது அட்லீஸ்ட் 60ஆம் கல்யாணத்துலயாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. அதுக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் போய் அப்ரோச் பண்றாரு. அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஓனரா வந்து கேபிஒய் பாலா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இவரோட ஐடியாஸ்லாம் சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மேரேஜ் பண்ணணும். அவர் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு ஒரு 45, 50 லட்ச ரூபா கிட்ட வரும் அப்படின்றாரு. அவ்வளோ காசா? இருங்க நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டியா இருக்க இவரு எப்படி அவ்வளோ காசை திரட்டினாரு, ஸோ எப்படி திரட்டினாரு, அதுக்கப்புறம் ஃபைனலாக அவருக்கு அந்த 60ஆம் கல்யாணம் நடந்ததா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் பிளாட் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ பாலா அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். ரொம்ப நேச்சுரலாக அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிள் பாயான ஒரு கேரக்டர் தான். படத்தில் ஸ்டன்ட் சீன்லாம் இருக்கு அவருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு படத்தில். மெயினாக எனக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு மெயினான ஒரு ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டரில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் லைக் இவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ படம் டெபியூட்டன் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. ஏன்னா காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாலாஜி சக்தியோட வேலோட கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தமாக உட்காந்துருச்சு. டேரக்டர் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா வந்து பாலாஜி சக்தியோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது படத்தில். அவ்வளோ அந்த மாதிரியான அந்த ஒரு இன்னசென்ஸான ஒரு கேரக்டராக வருது. பார்க்கவே அவ்வளோ இன்னசென்ட் அப்பாவியாக நடிச்சிருப்பாரு இந்த படத்தில். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாரு. அவர் தான் இந்த படத்துக்கு மெயின் ஹீரோ மாதிரி இருந்தது. அவரோட கேரக்டர் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாரு. அர்ச்சனா அவங்க இந்த படத்தில் ஒரு ஒய்ஃபாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் அவங்க இது நல்லா நீட்டாக இருந்தது அவங்க கேரக்டர். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த கப்பல் அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு கப்பல்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அர்ச்சனோட ரோலுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது இந்த படத்தில். அதுமாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ பாலாவுக்கு ஹீரோவாக ஒரு ரோல் லைக் ஹீரோயினாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டர் தான் அவங்களுமே. ஸோ படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் த மூவி வராங்க. ஸோ ஓரளவு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்களுமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணன் அவர் இந்த படத்தில் வந்து பாலாஜி சக்திவேலோட கொலீகா ஒரு செக்யூரிட்டியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான் அவரும் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விவேக் மெர்வினோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பாலாஜி கே ராஜாவோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. படமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி ஒரு 3, 4 லொக்கேஷனில் தான் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லா நீட்டாக வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த விஏ ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து. அதே மாதிரி வந்து சிவநந்தீஸ்வரோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள படத்தை வந்து கிறிஸ்ப் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டாக்டர் ஷெரீஃப் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர். ஒரு பழைய கதையை எடுத்துட்டார். ஆக்சுவலி இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிக பழசு கதை. தமிழ் சினிமா நம்ம ரெகுலராக பார்த்த ஒரு கதைனே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பழைய கதையை எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங்ல படத்தை கொண்டு போனார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு டுவர்ட்ஸ் அந்த ஒரு இன்டர்வல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தை வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷனலாகவும் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் உள்ள போட்டு ஓரளவு நல்லா நீட்டாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போனார். ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பார்க்க வச்சாரு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கதைக்களம் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் கதை எப்படி போகுன்றது. அது ஒரு மாதிரி குழப்பி கண்ணம்னான மாதிரி அந்த கதைக்கு ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் ஸோ செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒன்று எழுதணுன்றதுக்காக அவர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணி படத்தை எடுத்த மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எதுவுமே பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. நிறைய லேக் இருந்தது. ப்ளஸ் நமக்கு செகண்ட் ஹாஃப்ல லேக் இருந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி தூங்குற டல் மூமெண்ட் வரைக்கும் இந்த படம் கொண்டு போயிடுச்சு செகண்ட் ஹாஃப். அதான் ஒரு பெரிய மைனஸாக பார்த்தேன் அந்த படத்தில். ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா ஏன்னா அந்த கான்செப்டே அந்த ஒரு இன்ட்ரோல் அப்போ சூப்பராக முடியுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம் அந்த கான்செப்ட். எப்படி அவர் இந்த பணத்தை வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் மாத்துறாரு அப்படின்ற அந்த இடத்த கொஞ்சம் ஹியூமரோட கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷனோட சேர்ந்து சொல்லியிருக்கலாம். அதை தான் இவர் வந்து டேரக்டர் தவறிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓல்டு கப்பல் அவங்க இன்னும் அந்த அந்நியமும் பாசமாக இருக்கல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையாரம் பத்மினி படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். இதுவும் வந்து வழக்கமான நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் ரோல் தான் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அவர். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படமாக தான் போயிடுச்சு. மேபி ஃபர்ஸ்ட் படம்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். ஆனா ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து கேபி பாலா ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இதுல வந்து அவருக்கு ஹீரோவா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை. பாலசக்திவேல் தான் ஹீரோவா தெரியுறாரு. ஸோ இதுல ஏன் ஒத்துக்கிட்டாரு நடிச்சாருன்னு தெரியல. ஏன்னா அவரை மாதிரி ஆளுக்கு நிறைய கதைகள் வந்து இங்க தமிழ் சினிமாவில் இருக்கு. எதுக்கு அவர் அதை போய் பண்ணாருன்னு அவருக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவரும் டேரக்டர் ஷெரீப் 2 பேரும் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க படத்தை முடக்க பாக்குறாங்க. நிறைய இடத்துல ஷோ கேன்சல் பண்றாங்க, போட மாட்டாங்க
அப்படின்றபோது ஸோ இதுக்கு காரணம் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் இது வந்து ஒரு பெரிய படங்கள் வர டைம்ல இந்த படம் அதே வீக்ல வந்திருக்கு அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய படத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சின்ன படமும் வந்து நல்லா ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரொம்ப நார்மலா வந்த ஒரு படம்லாம் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. நிறைய ஷோஸ்லாம் ஓடிருக்கு. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கண்டென்ட் அது எல்லாமே இருந்தது. இதுல அது எதுவுமே இல்ல. அதனால தான் வந்து இது வந்து நிறைய இடங்கள்ல ஷோ கேன்சல் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஒரு ஹார்ட் ரியாலிட்டி சொல்ல போனா. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சோஷியல் மீடியால பார்த்தேன். கேபி பாலா ரொம்ப நல்ல மனுஷர். அதனால தான் அவர் மனசு புண்படுத்தாததுக்காக நிறைய பேர் வந்து ரிவ்யூ வந்து பண்றது இல்ல இந்த படத்துக்கா அப்படின்றது. ஏன்னா அது அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாருமே நம்ம படத்தை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி படத்தோட டேரக்டர். ஸோ அது வந்து பேசினா பாருங்களேன், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தை பத்தி நெகட்டிவா சொல்லி ஆகணும். ஏன்னா இதை நான் கொஞ்சம் ரீசெண்டா சொல்லிட்டேன். ஒரு ஒரு ரிவ்யூவர்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அந்த நெகட்டிவா சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணத்துக்காக தான் நிறைய வந்து ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்னு நான் தோணுச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் அந்த கதைக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்திருந்தா இன்னும் பெட்டர் படமா இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப சொதப்பிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்ச் ரொம்ப ஒரு ஒரு பிலோ அவரேஜான ஒரு படமா தான் இருக்கு. பட் ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்ச் இந்த படம் கண்டிப்பா டைம் இருக்கும் பார்க்கலாம். இல்லைன்னா ஓடிடியில் வந்தாலும் பாருங்க, ஓரளவு உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேவாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபி போல என்ன ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அந்த ஹீரோக்கு அவருக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு பொறுமையாக பண்ணணும். ஏன்னா ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்களாம் அடுத்த லெவல் ஆக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. மெயினாக கேபி போலாம் மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதுலாம் சிரிப்பாக தான் இருக்குது. அவர் நிறைய மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ அவர் படத்தை நம்ம நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அவர் மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. அவங்க படம் நம்ம நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். பட் இதுக்கு ஏன் நான் என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே மெயினாக நிறைய டாப் யூடியூப் ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் வாட்ச் இது. ஸோ டைம் கிடைக்கும் போது பாருங்க. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 4.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் பிலோ ஆவரேஜ் மூவி இது. ரொம்ப போர் அடிச்சுன்னா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் ஒரு டைம் பாஸ்க்கு. இல்லைன்னா ஓடிடியில் வந்தாலும் பார்க்கலாம். கண்டிப்பா இதுக்கு அடுத்த வர படங்கள்லாம் வந்து கேபி போல நல்ல கான்சென்ட்ரேஷனோட நல்ல ஸ்கிரிப்டா எடுத்து பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு. இந்த படத்துலயே நான் பார்த்தேன். நிறைய எமோஷன் சீன்ஸ், ஸ்டன் சீன்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் நீட்டா அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.